ரீசெண்ட் டைமா ஜோதிகாவுக்கும் சூர்யாவோட குடும்பத்துக்கும் இடையில எக்கச்சக்க பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னு சோசியல் மீடியால பேசப்பட்டுட்டு வருது. இந்த நிலையில தான் சூர்யா அண்ட் ஜோதிகா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து கொல்காப்பூர்ல இருக்க மகாலட்சுமி கோவிலுக்கும் காமாக்கியா கோவிலுக்கும் சாமி தரிசனம் பண்றதுக்காக போயிருக்காங்க. இதுல கொல்காப்பூர்ல இருக்க மகாலட்சுமி கோயில் ரொம்ப சிறப்பையும் செல்வத்தையும் அருளையும் தாராளமா வாரி வழங்குமாமா. அது மட்டும் இல்லாம காமாக்கியா டெம்பிள் ரொம்ப சக்தி பட்ட டெம்பிள் அப்படின்னும் தாந்திரிக முறைகளுக்கு ரொம்ப முக்கியமான ஸ்தலமாகவும் இருந்துட்டு இருக்கு. மேலும் பல செலிபிரிட்டிஸ் ஆக்ட்ரஸ் எல்லாருமே இந்த கோவிலுக்கு வரத வழக்கமாக தான் வச்சிருக்காங்க. ரீசெண்டாக கூட ஆக்ட்ரஸ் தமன்னா இந்த கோவிலுக்கு போயிட்டு சாமி வழிபாடு பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ சூர்யா ஜோதிகா ரெண்டு பேருமே போயிருக்காங்க. இந்த கோவிலில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மாதவிடாய் மற்றும் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்க பெண்கள் பெரும்பாலும் இந்த காமாக்கியா கோவிலுக்கு வந்து வேண்டுதல் வச்சுட்டு வழிபாடு பண்ணியிருக்காங்க. இங்க இருக்க காமாக்கியா அம்மன் மாதவிடாய் அடையறதா எல்லாராலையும் நம்பப்படுது. வருஷத்துக்கு ஒரு முறை அம்பா பாச்சி மேளா திருவிழாவும் இங்க ரொம்ப முக்கியமா கருதப்படுது. ஸோ அதனாலதான் சூர்யா அண்ட் ஜோதிகா ரெண்டு பேருமே இந்த கோவில சாமி தரிசனம் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அதாவது சூர்யா ஜோதிகா ரெண்டு பேரும் மும்பைக்கு போனதுக்கு அப்புறமாவும் நிறைய மூவிஸ்ல கமிட் ஆகி ஜோதிகா நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றனாலையும் சிவகுமார் வீட்டில் எக்கச்சக்க பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் கங்குவா படம் தோல்வி அடைஞ்சது. அதை தொடர்ந்து மே 1 ரெட்ரோ படம் ரிலீஸ் ஆக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து ஜோதிகா நடிப்பில் வர இருக்க எல்லா படமும் சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும் அப்படிங்கிறதுக்காகவே ஸ்பெஷலாக ரெண்டு பேரும் இந்த கோவிலுக்கு சாமி தரிசனம் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. மேலும் சாமி தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டு ஜோதிகா ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. புது வருஷத்துல கொல்காப்பூர் மகாலட்சுமி கோயிலுக்கு போனதோ காமாக்கியா கோயிலுக்கு போனதோ எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம். உங்களோட அன்புக்கும் ஆசீர்வாதத்துக்கும் எப்பவுமே நன்றி. என் படத்தோட அடுத்த வேலையை நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா இந்த போஸ்டர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஷேர் பண்ணியிருக்காங்க.